எல்லா புகழும் இறைவனுக்கு. த ஃபேமிலி ஸ்டார் நம்ம விஜய் தேவரகொண்டா, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மிருனால் தாக்கூர் நடித்து வெளியே வந்த படம். மிருனால் தாக்கூருக்கு வந்து பார்த்திங்கன்னா, சீதாராமம்க்கு பிறகு ஒரு பெருசாக படம் அமையல் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி விஜய் தேவரகொண்டா ரொம்ப நம்பிக்கையோடு நடித்து வெளியே வர படம் இந்த படம். ஏற்கனவே லைகர் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஃப்ளாப்பு, அட்ரு ஃப்ளாப்பு. மைக் டைசன்லாம் வந்திருந்தார். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஒரு நல்ல படம் வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். படம் ஒரு ஃபேமிலி ஸ்டார் அப்படிங்கிறத, ஃபேமிலி கதை அப்படிங்கிறத ஃபேமிலி டைட்டிலே சொல்லிட்டாங்க. படத்தோட ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பெண் ரசிகர்கள் கொண்ட ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தேவரகொண்டா. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் நேசிக்கப்படுறாரு. பட் பெருசாக இந்த விஷயங்கள் வந்துட்டு எனக்கு எதுவும் பெருசாக பிடிக்கல அப்படின்னு தான். நான் ஏற்கனவே நம்ம பார்த்த காட்சிகள் படத்தில் நிறையா இருக்குது. நல்லா நடிச்சிருக்கிறாங்க 2 பேருமே. அதை தவிர்த்து இந்த படத்தில் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த படத்தில் வில்லன் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். விஜய் தேவரகொண்டா, மிருனால் தாக்கூருக்காக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.